வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem தமிழ் 11th and 12th சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், ஏன் மேம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து கிளாஸ் எடுக்கிறீங்க? நீங்கள் இவ்வளோதான் ஹைட் அப்படியெல்லாம் நோ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா எவ்ரிவன்? ஓகே, உங்களோட அட்டெண்டன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட சாட் பாக்ஸில் நீங்கள் போட்டுருங்க, ஓகேவா? ஸோ டுடே வி கோனா லேர்ன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எஸ், ஓகே. அப்பா, எவ்வளோ பேர்! என்னடா யாரையும் காணோம்? ஓகே, ஐ வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் த செஷன். ஓகே பசங்களா, ஸோ யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை. எஸ், ஹாய் எவ்ரி ஒன். ஹாய் சந்தோஷ் குமார், ரூபேஷ், ஹாய்ப்பா, ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆர் யூ ஆல் குட் அண்ட் வெல் ஃபிட்? ஓகே, நான் ரொம்ப சின்னதாக தெரிவேன், எனக்கு தெரியுது. என்ன பண்ணலாம்? ஹாய் பானு, ஹாய் பா, ஹாய். ஸோ பசங்களா, யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணுங்க. அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் ஆஸ் வெல், பிகாஸ் யூ கைஸ் கெட் ஃப்ரீ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இன் வாட்ஸ்அப். ஆஃப்டர் எவ்ரி செஷனில் உங்களுக்கு நோட்ஸ் கிடச்சிரும். ஸோ மறக்காமல் செஷனை நீங்கள் வந்து சோஷியல்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வென் கம்மிங் டு த கோர்சஸ் சொல்லிட்டு எப்பவும் போல் கோர்சஸ் சொல்லிட்டு நம்ம வந்து மங்களகரமாக காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டுடே நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செஷனில் வி வில் கோ ஃபார் குவாட்ராட்டிக். அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் இன்இக்வாலிட்டிஸ் வரும், ஓகேவா? Yes, so பசங்களா, if you are planning to 11th and 12th ஆஃப்லைன் ஆக டியூஷன் கிளாஸ் சேரணும், அதுவும் அந்த டியூஷன் கிளாஸில் ஜேஇக்கும் நீட்டுக்கும் வந்து கோர்சஸ் இருந்துச்சு அப்படின்னா Xylemத்தில் வந்து we have providing offline tuition centers for 11th and 12th for both JEE and NEET, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து டியூஷன் கிளாஸில் படிக்கிற மாதிரியே போர்ட்ஸுக்கும் என்ட்ரன்ஸுக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். எஸ் பசங்களா, யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அவங்க எல்லாருமே சேட்டில் let me know that you are here present அப்படின்னு சொல்லுங்க. ஐ நோ ஏன் மேம் நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து கிளாஸ் எடுக்கிறீங்க, அந்த மாதிரியெல்லாம் கேட்கப்படாது, ஓகே? எஸ், ஸோ பசங்களா, நீங்கள் வந்து கிளாஸ் 12th படிக்கிற பசங்களாக இருந்தீங்க அப்படின்னா கிளாஸ் 12th கூடவே நீங்கள் வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ப்ரெசன்ட். எஸ் ராகுல், சூப்பர்ப்பா, சூப்பர். எஸ், ஸோ அப்போ வந்து நீட்டுக்கு கூடவே நீங்கள் வந்து உங்களோட 11th and 12th நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அன் ஆன்லைன் கோர்ஸ், ஓகேவா? ஸோ வெதர் யூ ஆர் அ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் ஆர் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட், ரெண்டு பேருக்குமே கோர்சஸ் ஆர் அவைலபிள். எஸ் சந்தோஷ் குமார், எஸ் பிரசன்ட். எஸ் ஹிஸ் ஸ்டைல் ஆர்ட்ஸ், எஸ் பிரசன்ட் அப்படிங்கிறாங்க. சூப்பர்ப்பா, சூப்பர். எஸ், ஹிஸ் ஸ்டைல் வராதே, ஹாய் ஸ்டைல் தானே. ஐயோ, ஓகே, மன்னிச்சிருப்பா. ஹாய் ஸ்டைல் ஆர்ட்ஸ். எஸ் பானு மேம், ஆந்திர பிரதேஷ் இருக்கும், நாங்கள் தமிழ்நாடுல நீட் எழுதலாமா? அது எனக்கு தெரியலையப்பா. எப்படி மேம் இருக்கீங்க? அது எனக்கு தெரியல பானு, ஐ எம் நாட் அவேர் ஆஃப் தட். பட் இஃப் யூ ஆர் எ சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு, அப்படி மீன்ஸ் நீ உங்களோட நேட்டிவ் அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து இஃப் யூ ஆர் தமிழ்நாடு பர்சன்ஸ் இல்லாட்டி தமிழ்நாடு சிட்டிசனாக இருந்துச்சுன்னா ஆல் த தமிழ்நாடுல இருக்கிற எல்லாத்துமே உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகே, நேட்டிவிட்டி பொறுத்து. எஸ் ராகுல், நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? கவிதா, ஹாய் கவிதா, என்னைய தானே சொல்கிறீங்க? ஐ ஆம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஓ வாவ், என்ன கதைக்கிறீங்கள்? கரெக்டா சொன்னேனா? ஐ ஆம் a வெரி பிக் ஃபேன் ஆஃப் டூரிஸ்ட் ஃபேமிலி. அந்த மூவி வந்து என்னை வந்து என்னோட ஹார்ட் டச் பண்ணிடுச்சு. ஸோ அதில் அந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் என்ன கதைக்கிறீர்கள் அந்த இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். இஃப் ஐ எம் கரெக்ட் அப்படின்னா கரெக்ட், இல்லாட்டி ராங் அப்படின்னா லெட் மீ கரெக்ட் மீ. ஐ ஆம் ஃப்ரம் அமெரிக்கா. எப்பா
சூப்பர்ப்பா. நானும் உங்க பக்கத்துல தான். பக்கத்துல எப்படின்னா கொஞ்சம் அந்த சைட் பண்ணீங்கன்னா ஆஸ்திரேலியால இருந்து நான் வரேன். You know man, I am going to Australia. ஓகே ஓகே ஹாய் ஸ்டைல். எஸ் அஃப்கோர்ஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கோர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுதான் வந்து அந்த 12th பேட்ச் அந்த டியூஸ்லைன். ஐ ஆம் ஃப்ரம் எர்த். ஓகே எஸ் ஐ ஆம் ஃப்ரம் எர்த். ஓகே ஸோ நீட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே உங்களுக்கு வந்து லீவாக இருக்கும். அண்ட் எவ்ரி சண்டே யூ வில் பி ஹேவிங் உங்களுக்கு வந்து வீக்லி டெஸ்ட் இருக்கும் பசங்களா. இந்த கோர்ஸோட வெரி பிக் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கவலையே வேண்டாம். எப்படி நான் வந்து இந்த என்ட்ரன்ஸ் இந்த கோச்சிங்கும் நான் ஸ்கூலையும் வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை ஜாயின் பண்ணும்போதே நீங்கள் யூ கேன் சி த டிஃப்ரென்ஸ் தட் யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ் போத். ஓகேவா. உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து யூ ஹாவ் திஸ் ஹாலிடேல வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீக்லி சண்டேல வந்து இந்த வீக்கில் என்னெல்லாம் நடத்துனாங்களோ அதுக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கும். ஓகேவா. ஸோ சேம் கோஸ் ஃபார் ஜேஇ ஆஸ் வெல். ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அந்த மந்த்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும். அண்ட் எல்லா டெஸ்ட்டுமே வந்து பேஸ்ட் ஆன் ஜேஇ சிலபஸ், நீட் சிலபஸ். நீட்டுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கோ ஜேஇக்கு எக்ஸாம் பேட்டர்ன் அதே மாதிரி பேட்டர்னில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து if you are a repeater who is trying to learn in online அப்படியா அதுக்கும் நம்ம வந்து கோர்சஸ் வச்சுருக்கோம். ஸோ நீட் ஆன்லைனாக ரிப்பீட் பண்ணுறவங்களுக்கு you can join on this VETRI batch. அண்ட் ஆல்சோ ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்க்கு வந்து நீங்கள் மாரா பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஆஃப்லைன் சென்டர். ஸோ இங்கே வந்து ஹைப்ரிட் லேர்னிங் தான். ஸோ விச் இஸ் யூ கைஸ் வில் பி லேர்னிங் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஓகே ஐ வில் கம் டு யூ. நான் வந்து இதை மட்டும் பேசிக்கிறேன். ஓகேவா. ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். போர்ட் மெட்டீரியல்ஸ் யூ வில் கெட். டிபிபி கிடைக்கும். அண்ட் யூ வில் கெட் ஆக்சஸ் டு Xylem ஆப் ஆஸ் வெல். அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து கண்டிப்பாக we will conduct. ஓகே வித்தவுட் ஃபெயில். ஸோ தட் நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் வந்து இந்த Xylemத்தில் வந்து whatever you guys do, ஓகேவா, I mean in based on exams and whatever, that will be informed to your parents as well. ஓகேவா. Yes. Is that useful or not ma'am? பசங்கள it is useful da, because you can see the testimonials of students. ஓகேவா. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிடா இது என்னோட வேலைடா, இது சொல்லனா அவங்க கோச்சுப்பாங்க, எனக்கு தெரியுது, போதும் மேம் கதையா அப்படின்னு இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது. ஓகேவா. ஸோ பசங்களா நம்ம Xylem வந்து திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் 3 இடங்கள்ல இருக்கு. ஸோ 3 இடங்கள்லையும் all the offline courses are available. If you have any doubts you can call on this number and enquire பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு போகலாம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஏன்னா சொல்கிறீங்க நீங்கள் இந்த லைவ் ஸ்ரீலங்கா தமிழில் பேசுங்க மேம். நான் தமிழ் பேசுகிறதே பெரிய விஷயமாக எனக்கு அவ்வளோவா எல்லாம் தமிழ் தெரியாது. ஏதோ நான் வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ரீலங்கா தமிழ் நான் வந்து படிச்சுட்டு நான் உங்ககிட்ட வரேன். ஓகே. எஸ். வேர் ஆர் யூ ஃப்ரம் மேம்? ஆக்சுவலி கரண்ட்லி ஐ மீன் பெங்களூர். ஓகேவா. ஸோ பெங்களூரில் இருக்கிறேன், பட் ஐ எம் ஃப்ரம் கேரளா. ஓகே. கேரளாவில் இருக்கிறேன், பட் ஐ வாஸ் இன் கோயம்புத்தூர் டில் மை 6th standard. தட் வாஸ் மை பியூட்டிஃபுல் டேஸ் ஐ வுட் சே. எஸ் ஜெயானா செல்வச்சந்திரன். ஜெயானா எஸ் அவங்க வந்து நம்மளோட வெரி ஃபார்மல் ஸ்டூடெண்ட் பாருங்க, பழைய ஸ்டூடெண்ட் நம்மளோடது. எப்பவுமே லைவ்ல வந்து பேசுவாங்க. எஸ் ஜெயானா எப்படி இருக்கீங்க? ஜெயானா நல்லா இருக்கீங்களா? எஸ். ஸோ கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அதை கால் பண்ணி கேட்டுக்கலாம்ப்பா. பெங்களூர் தமிழ் வாட்டா யூ ஒன்லி கம்மிங் this today's weather is so much boring டா மச்சான். திஸ் இஸ் பெங்களூர் தமிழ் டா மேம். நீங்கள் இங்கிலீஷில் பேசுனீங்க. ஓகே ஓகே பசங்களா, we will come to the lesson. ஸோ இன்னைக்கு கிளாஸில் காம்ப்ளெக்ஸ் டே பசங்களா, வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட நான் ஆல்ரெடி நீங்கள் வந்து 10th நீங்கள் இது போகணும். ஓகேங்களா. ஸோ 10th நீங்கள் போனீங்க அப்படின்னா மேம் நாங்கள் வந்து வீட்டில் இருக்கோம் அதனால 10th போக மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஆக்சுவலி வந்து ஸோ டுடேஸ் கிளாஸ் இதுதான் உங்களோட சிலபஸ். ஓகேங்களா. ஸோ இன்ட்ரோடக்ஷன் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போமா? ஓகே சரி.
ஸோ நான் வந்து எனக்கு அங்கெல்லாம் எட்டாதுடா, நான் இங்கெல்லாம் எழுதி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி நான் எடுக்க போறேன். ஓகேவா? ஸோ பசங்களா, நீங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல குவாட்ராட்டிக் ஃபார்முலா படிச்சிருப்பீங்களே. எவ்ரிபடி குவாட்ராட்டிக் ஃபார்முலா, எஸ் ஆர் நோ? தட் இஸ் குவாட்ராட்டிக் ஒரே ஒரு ஃபார்முலாவா? எல்லாருக்குமே பிடிச்ச ஃபார்முலா அது. என்ன வாட் வாஸ் தட் ஃபார்முலா? minus b plus or minus root of b square minus 4ac. x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. This is the quadratic formula. Yes. Yes. This lecture will end very soon. Okay va? Because வந்து அவ்வளவா எல்லாம் இல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் லெக்சர்ல எல்லாமே வந்து இந்த அவ்வளவா இல்லைன்னு சொல்ல முடியாது. 1 hour maximum. Okay. Okay. Bye. I am going to study. Yes, TGP சிங்கம் போய் படிங்க. சூப்பரா படிச்சுட்டு வாங்க. ஓகே. ஸோ பசங்களா, இந்த ஃபார்முலா உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த ஃபார்முலால நம்ம வந்து ஒரு 3 கண்டிஷன் நம்ம வச்சோம். ஞாபகம் இருக்கா? ஏ ஸ்டடி 10th. வணக்கம். டேய், 10th கிளாஸ்ல வராம என்னடா 11th கிளாஸ்ல பண்றீங்க? எஸ் ஜெயானா, நீங்க என் கூட செல்ஃபி எடுக்கலாம், நாம சாப்பிட போலாம். we can take selfies ஜெயானா, don't worry, once we will meet நம்ம செல்ஃபி எடுக்கலாம். ஓகேவா? எஸ். ஸ்டடி 10th. என்னடா இங்க பண்ற? டே, நீ வந்து 10th கிளாஸ்ல வரல. நேத்திக்கு நாங்க கூட கேட்டோம் ஸ்டடி 10th காணோம் அப்படின்ட்டு. ஓகே, சரிப்பா, சரி, நீ 10th கவனிச்சுக்கோங்க. யூடியூப் சூப்பர் ஸ்டார். எனிவேஸ், so what is this? d is equal to b square minus 4ac is the discriminant of this quadratic formula, right? So அதிலே நம்ம வந்து 3 condition we have learned. First condition அப்படிங்கிறது d is greater than 0. Second one is d is equal to 0. And third one அப்படிங்கிறது d less than 0. கரெக்டா? yes. ஓ, டிஜி பேசிங்கம், நீங்கள் 12th போய் நேத்திக்கு அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் நான் வந்து ரெக்கார்டட் செஷன் போட்டிருப்பேன், அது படிங்க. அதில் ஒரு ஹோம்ஒர்க் சம் இருக்கு. போய் ஹோம்ஒர்க்கோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் உங்களோட மைண்ட் வாய்ஸ் இருக்கோ என்னாலலாம் முடியாது அப்படின்ட்டு. ஏன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து சம் ஆஃப் த ஸ்கூல்ஸ்ல எடுக்க மாட்டாங்க? ஏன்னா வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து, ஆனால் நீங்கள் வந்து இப்போ பாருங்களேன், காம்படிட்டிவ் எக்ஸாமில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இல்லாத ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட இருக்காது. வாட் எவர் இன்ஜினியரிங் எக்ஸாம், ஓகேவா, நீ வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்காத எந்த ஒரு எக்ஸாமும் இருக்காது. ஓகே ஜெயானா, தேங்க்யூ. ஓகே. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து 12th உனக்கு தேவையில்லை. மேபி அதனால அவங்க வந்து அது வேணான்னு வச்சுருக்கலாம். 12th வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் தேவையில்லை. பட் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் ஜேஇ, வாட் எவர் தி எக்ஸாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி. டி இஸ் கிரேட்டர் தேன் 0. டி இஸ் கிரேட்டர் தேன் 0 இருந்துச்சுன்னா ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ஓகேவா? ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு இருக்கும். இங்க வந்து ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவல். பசங்களா, இங்க நம்ம என்ன படிச்சோம்? Yes, this is a new concept. Study 10th. ஓகேவா? d less than 0 க்கு நம்ம என்ன படிச்சோம் பசங்களா? No real roots exist. No real roots exist. ஓகேவா? இதுதான் நம்ம படிச்சோம். கரெக்டா? நோ ரியல் ரூட் எக்ஸிஸ்ட். நோ ரியல் ரூட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா மேம் ரியல் ரூட் இருக்காது அப்படின்னு நான் வந்து சொன்னேன். கரெக்டா? ஸோ நோ ரியல் ரூட்ஸ் இருக்கும். மேம் அப்படின்னா அங்கே இமேஜினரி ரூட்ஸ் இருக்குமா? எஸ், இமேஜினரி ரூட்ஸ் இருக்கும். ஓகேவா? இமேஜினரி நம்பர்ஸ் இவங்களோட ரூட்ஸ் வந்து என்னவாக இருக்கும் பசங்களா? ஹியர் த ரூட்ஸ் வில் பி இமேஜினரி. ஓகேவா? here the roots will be imaginary roots. ஓகேவா? இங்க வந்து ரூட்ஸ் என்னவா இருக்கும்? இமேஜினரியா இருக்கும். மேம் அது என்ன மேம் அப்படின்னா இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? இமேஜினரி நம்பர்ஸ். மேம் ஹவு திஸ் திங் இஸ் கனெக்டட் வித் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கான்செப்ட் தெரியல அப்படின்னா
ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தான் 11th and 12th எல்லாமே வந்து கான்செப்ஷுவல் லேர்னிங். எவ்ரிதிங் இஸ் கான்செப்ஷுவல் லேர்னிங். ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு நோ த தியரம். ஓகே சரி. ஸோ இமேஜினரி ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ இமேஜினரி ரூட்ஸ் இல்லாட்டி இமேஜினரி நம்பர்ஸ், இவங்களோட ரூட்ஸ் வந்து இமேஜினரி நம்பராக இருக்கும். ஓகேவா? இமேஜினரி நம்பர். ஓகேவா? சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம ரியல் நம்பர்ஸ்ல என்னப்பா பார்த்தோம்? ரியல் நம்பர்ஸ் ரியல் நம்பர்ஸ்ல யாரெல்லாம் இருந்தாங்க பசங்களா? ரியல் நம்பர்ஸ்ல we had natural numbers. கரெக்டா? natural numbers there இருந்துச்சு, whole numbers இருந்துச்சு. கரெக்டா? whole numbers. whole நம்பர்ஸ்க்கு அப்புறம் integers இருந்துச்சு, integers. then there were rational numbers இருந்துச்சு. கரெக்டா? rational numbers. ஓகே, rational numbers வந்து ஸோ இங்க வந்து ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிற போது that is 1 2 3 etc. so whole numbers அப்படினா we added the zero. கரெக்ட்டா? 0 1 2 3 etc. so integersல வந்து minus infinity to positive infinity ல இருக்கிற integers we added. கரெக்ட்டா? அப்படிமே வந்து rational numbersல we included fractional numbers. ஓகேவா? whatever the number which can be written in the form of p by q. அப்புறமே நம்ம இன்னொரு நம்பர் படிச்சோமே, ரேஷனலுக்கு அப்புறம் இன்னொரு நம்பர் படிச்சோமே, என்னப்பா அது? ரைட், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு கிளாஸஸ் வில் பி தேர்டா, டோன்ட் வரி. ஓகே, எஸ் எஸ். ஸோ நம்ம இன்னொரு வந்து நம்ம படித்தோம் √2 √3 √4 அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வி ஹவ் லேர்ன், ரைட்? ஸோ அதுக்கு நம்ம வந்து irrational numbers அப்படின்னு நம்ம வந்து அவங்கள கூப்பிட்டோம். அண்ட் இதில் வந்து √3 √2 எப்சிலான் பை அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இன்க்ளூடட் ஆச்சு, ரைட்? வெரி குட் வெரி குட். சந்தோஷ், ஸ்டடி 10th, சூப்பர்ப்பா சூப்பர். எஸ் சிங்கம், டோன்ட் வெரி, யூ வில் கெட் த வீடியோஸ். ஓகேவா? ரைட். அப்புறமே தான் வந்து இந்த இமேஜினரி நம்பர் அப்படிங்கிற அந்த நம்பர் வந்து அந்த கான்செப்ட் வந்து வந்துச்சு. ஓகேவா? இமேஜினரி நம்பர். ஸோ இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கும் போது என்னடா இது ரூட்டுக்கு நெகட்டிவ் எல்லாம் வருது, ஸோ அதுக்கும் நம்ம ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இமேஜினரி நம்பர்ஸை ஆட் பண்ணாங்க. ஓகேவா? இமேஜினரி நம்பர்ஸை ஆட் பண்ணாங்க. ஸோ பசங்களா இங்கே பாருங்க, ரியல் நம்பர்ஸ் கூட ஓகே ரியல் நம்பர்ஸ் கூட இமேஜினரி நம்பர்ஸ் வந்து அவங்க ஆட் பண்ணாங்க. இமேஜினரி நம்பர்ஸ்ல வந்து I 3i 2i 4i அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஓகேவா? இட் வில் கோஸ் ஆன் I, பேசிக்கலி I. ஓகேவா? ஸோ அப்போ வந்து சரி இமேஜினரி நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு, ஸோ ரியல் நம்பர்ஸும் இருக்குது, இமேஜினரி நம்பர்ஸ் இருக்கு. சரிப்பா, இதை வந்து நான் இவங்களுக்கு நான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு ஐ வில் நேம் தம் ஆஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு அவங்க வந்து டிசைட் பண்ணாங்க. ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேவா? இது தெரியாம என் பசங்க இருக்கவே கூடாது. ஓகே மேம், உங்க ஏஜ் நான் வந்து 2000 போண்டா டு கேக் இட். மேம் I am class 12th. I like your lectures. Take for class 12 new. Yes Kaushik, definitely. நேத்துக்கு என்ன தெரியுமாச்சு, 10th வந்து I was in the onion setல இருந்தேன். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தன் வந்து ஒரே ஐடியில இருந்து மேம் நான் செந்தில் மேம், அப்புறம் இன்னொருத்தன் வந்து இல்ல மேம் நான் கௌஷிக், செந்தில் கௌஷிக், அப்படியே நான் அன்னியன் செட்ல வச்சுனா டென்ஷன் ஆயிட்டேன் நான். ஓகே மேம், 4i 3i 2i are a product of real number and root of -1. yes correct ma'am. 2001 is a பச்சை போய் நச்சோம். ஓகேவா? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல யாரெல்லாம் வருவாங்க சொல்றா பசங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல இமேஜினரி நம்பர்ஸ் வருவாங்க அண்ட் ரியல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர்ஸ் அண்ட் இமேஜினரி நம்பர்ஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேவா?
யார் அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா இட் இஸ் நாட் சம்திங் லைக் ஓகே காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நம்பரை வந்து நம்ம வந்து A + IB ஃபார்ம்ல எழுதுறவங்கள தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்றோம். நோ, ஓகேவா? அது that is correct only, but what you have to tell, complex numbersல வந்து imaginary numbers will be there and also real numbers will be there. அப்படிதான் என் பசங்க சொல்லணும், ஓகேவா? அக்கா நீங்க 12th படிக்கிற மாதிரி டேய் அது வந்து அது குட்டியா இருக்கேனா அதனால இருக்கிறேன், அப்படியெல்லாம் கிடையாதுடா. ஐ டிட் மை engineering 4 years plus 1 year நான் ரிப்பீட் பண்ணேன். ஸோ நீ ஜேஇக்காக ரிப்பீட் பண்ணேன், 4 years படித்தேன். Obviously you have to study 4 years. So this is what is called complex numbers. clear na pasangla chat la oru o podunga paapom. So this is what we do in 10th class. adu na vandu ingeyum na vandu apply panna paakren. chat la oru o podunga, only one o, okay va? Day 1996 ala kadaiya, naalik na enoda aadhar card edutittu varen. Yes, study 10th. Yes, what about others? மற்றவங்க கூட if I want one more extra O in the chat அப்படி இருந்தோம் அப்படின்னா we will go to the core of complex numbers. What about others? டே ஒரு O போட முடியாதா உங்களால? டே ஏன்டா இப்படி பண்றீங்க? ஓ போட சொன்னேன், ஓ போடுறது எவ்வளோ ஈஸி, நல்லா பண்றீங்க. ஓகே, so this is the introduction for this, okay va? Yes Sasi, thank you so much. Okay, right, so இதான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட். இப்போ நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து நம்ம இந்த சாப்டர்ல வந்து எப்படி படிக்க போறோம் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் எஸ் டெஃபினெட்லி பா, நீ வந்து ஐசிஎஸ்சி போர்டா இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, பட் நீ வந்து கரெக்டாக படிக்கணும்டா, ஓகேவா? நான் பண்ணுற மாதிரி தப்பு நீங்கள் பண்ணக்கூடாது, ஓகேவா? நான் பண்ண தப்பெல்லாம் நான் அப்புறமேட்டு சொல்கிறேன், பட் ஐ எம் டெல்லிங், ஓகே? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம உங்களுக்கு வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் இருக்குது, போலார் ஃபார்ம் இருக்குது. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து நமக்கு வந்து we can represent complex numbers in actually 3 waysல இருக்கு. ஆனால் உங்களுக்கு ரெண்டு வே தான், ஓகேவா? ஒன் இஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம், இன்னொன்று வந்து போலார் ஃபார்ம், ரைட்? ரெக்டாங்குலர் ஃபார்ம் அண்ட் போலார் ஃபார்ம். ஸோ இங்கே வந்து நம்ம ஆல்வேஸ் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் படிப்பீங்க, ஓகேவா? ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து எனக்கு வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் பசங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து எனக்கு A + IB ஃபார்மில் வந்து எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணலாம், A + IB, ஓகேவா? ஸோ A + IBயில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ there will be one real part, ஓகேவா? ஒரு ரியல் பார்ட்டும் இருக்கும், அதே மாதிரி ஒரு இமேஜினரி, ஓகேவா? அதே மாதிரி ஒரு இமேஜினரி பார்ட் கூட இருக்கும், ஓகேவா? ஸோ திஸ் A அப்படிங்கிறது பார்ட் தான் ரியல் பார்ட், ஓகேவா? ரியல் பார்ட். And this part is called the imaginary part. ஓகேவா? ஸோ IB அப்படிங்கிறது வந்து இமேஜினரி நம்பர்னு கூட சொல்லுவாங்க, ஓகேவா? இமேஜினரி நம்பர். ஓகேவா? ஸோ ஐ வில் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள் ஹியர். எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. 2 + 3i, ஓகே? 2 - 3i, I 2, இவங்க எல்லாருமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். தேர்ட் வே வந்து யூலர் ஃபார்ம், அது வந்து நான் வந்து அப்புறமேல் சொல்லித்தரேன், ஓகே? இட்ஸ் நாட் தட் பிக் ஆஃப் அ டீல். ஸோ அதனால உங்களோட என்சிஆர்டியில் கூட அவ்வளோதான் இருக்குது, ஓகேவா? ரைட், ஐ வில் டெல் யூ இன் another lecture or in a separate way. இந்த கிளாஸில் இல்லை. A is the real part, B is the imaginary, combined is called a complex number. சூப்பர், ஓகே? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இப்போ வந்து நான் இன்னொன்று சொல்கிறேன் அப்படின்னா, வாட் இஸ் I? அது நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு யூ கேன் ஆஸ்க், ஓகேவா? I is basically √(-1). இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, √-1க்கு அவங்க ரூட் கண்டுபிடிக்க முடியல அவங்களால, ஓகேவா? ஸோ வாட் தே டிட், I is equal to
மைனஸ் ரூட் ஆஃப் -1 அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து சப்போஸ் ஸோ அதான் வந்து இங்கே ஒரு விஷயம் யூ ஹாவ் டு லேர்ன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மேம் ஹவு திஸ் வில் பிகம் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்? அங்கே ஐ வரணும் இல்லையா மேம்? தேர் ஷுட் பி அ டேர்ம் கால்டு ஐ, ரைட்? இல்லாட்டி ரியல் பார்ட் அண்ட் வந்து இமேஜினரி பார்ட், ரெண்டு பார்ட் இருந்தால் தான் உங்களை நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே பாருங்க, இங்கே வந்து ஒன்லி இமேஜினரி பார்ட் தான் இருக்குது, இங்கே ஒன்லி ரியல் பார்ட் தான் இருக்குது. பசங்களா இதை வந்து எப்படி தெரியுமா எழுதலாம்? 0 plus I. ஓகே, this can be written as 2 plus I into 0, ரைட்? இதுக்கு ஒரு இன்னொரு என்ன சொல்லலாம், இன்னொரு நேம் இருக்கு இவங்களுக்கு, என்ன தெரியுமா? this is called purely imaginary. இது வந்து purely imaginary complex number. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா purely real complex number. Purely real complex number. கிளியரா? ஓகேவா? ஸோ இது வந்து லைக் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இதிலே படிச்சாச்சு. gives the birth I. Yes, definitely. அவங்களுக்கு வந்து வேற எதுவும் பண்ண முடியாது இல்லையா? I is equal to ஓகே ரூட் -1க்கு நம்ம ஒரு ஐய போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து படிச்சது ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகேவா? போலார் ஃபார்ம் இருக்குது, அதில் வந்து நம்ம காஸ் தீட்டா ஐ சைன் தீட்டா, சாரி காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம படிப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெயின் திங். ஸோ ஹியர் யூ ஹேவ் டு லேர்ன் தீஸ் டூ வந்து நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணுறது, இது வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் படிச்சது. ஓகேவா? ஸோ இதே விஷயம் தான் இங்கேயும் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, சேம் விஷயம் பார்த்துக்கோங்க. செட் இஸ் ஈக்குவல் டு ஐ பை B is called the imaginary part. This is imaginary number, real part. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து நம்ம வந்து எப்படி தெரியுமா டினோட் பண்ணுவோம்? செட். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் பசங்களா? செட். ஓகேவா? ஸோ செட் இஸ் ஈக்குவல் டு A plus IB. இப்படி தான் நம்ம வந்து ஜென்ரலி நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை இது பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. செட் 1 is equal to this. And set 2 is equal to C plus ID. C plus ID. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஐம் டெல்லிங் தட் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல். அப்படின்னா எந்த ரெண்டு பார்ட் ஈக்குவலாக இருக்கும்? ரியல் பார்ட் ஈக்குவலாக இருக்கும், இமேஜினரி பார்ட் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் if Z1 is equal to Z2. ஓகேவா? தட் இஸ் A plus IB is equal to C plus ID. ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ரியல் பார்ட் இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் இஸ் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட். ஓகேவா? ஸோ தட் இஸ் A is equal to C and IB is equal to ID. இதுதான் வந்து விஷயமே. ஓகேவா? விஷயம். ஓகே, கிளியர்? So these two things are very important. இது ரெண்டுமே very important. ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் கொஸ்டின் பார்க்கறதுக்குனே ஒரு ஏணியை வைக்க வேண்டியதாக இருக்குது நண்பர்களே. ஓகே, எனிவேஸ், so it is given that if the question is this, where x and y are real numbers, then find the value of x and y. Okay, so it is given that these two complex numbers are equal. Correct? So that is 4x plus I into 3x minus y is equal to 3 plus I into minus 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? So you have to find the value of x and y. Okay, so this is real part. கரெக்டா? இதுதான் வந்து real. This is actually imaginary. ஓகேவா? இதுவும் வந்து ரியல் பார்ட், இது வந்து என்னப்பா? இமேஜினரி. எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ வாட் வி வில் டூ? ரியல் அண்ட் ரியல். ஓகேவா? ரியலுக்கு வந்து நம்ம வந்து we will equate this. ஓகேவா? ஸோ 4x is equal to 3, you will get x is equal to 3 by 4. ஓகேவா? One of the concept is done. Next பாருங்க,
next பாருங்க imaginary and imaginary. So that is 3x minus y is equal to minus 6. So x ஓட வேல்யூ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன் 3 into 3 by 4 minus y is equal to minus 6. Okay va? So 9 by 4 minus கிடையாது plus 6 is equal to y. So y ஓட வேல்யூ என்ன வரும்? Y is equal to 24 plus 9 வந்து 33 by 4. Easy, right? Easy. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 mark 2 mark எல்லாம் கேட்க முடிஞ்ச question. JE வந்து we are planning, ஓகேவா? Discussion is still going on. So அதனால it takes time, I guess. ஓகேவா? ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களை வந்து இது பண்ணிடுவாங்கடா. We will let you know, ஓகேவா? Okay. Next வந்து algebraic operations in complex numbers. Okay, நம்ம add பண்ண போறோம், subtract பண்ண போறோம். ஈஸி தான். டக் டக்னு எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு போயிடுவேன். ஓகேவா? ஆட் பண்றது, subtract பண்றது, மல்டிப்ளை பண்ண மல்டிப்ளிகேஷன்லயே வந்து கொஞ்சம் இது இருக்கு. அண்ட் டிவிஷன். எஸ், பிராக்கெட் சால்வ் பண்ணக்கூடாது. ஓகேவா? பிராக்கெட் சால்வ் பண்ண கூடாது. மோட்டிவேஷன் அக்கா, மோட்டிவேஷன் அக்காவா? மோட்டிவேஷன் வேணும் அப்படிங்கிறீங்களா? இல்லை எனக்கு மோட்டிவேஷன் அக்கா, ஜிம் அக்கா அந்த மாதிரி. எனிவேஸ் பசங்களா, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் 2 ரியல் பார்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக? ரியல் பார்ட்ஸ் ஆட் பண்ணணும், இமேஜினரி பார்ட்ஸ் ஆட் பண்ணணும். சிம்பிள் சிம்பிள் பசங்களுக்கு பாருங்க. Z is equal to A plus IB, Z2 is equal to C plus this. Okay va? Add the real numbers, that is A plus C. Okay va? Plus I வெளியில எடுத்துக்கோங்க, that is B plus D வரும். Okay va? Simple. So அப்படியே டக்குன்னு இதுக்கு வந்து ஆன்சர் சொல்லிடுங்க. 2 minus 6 plus I into 3 plus 5 minus 4 plus 8I you will get. Simple, right? Complex number actually easy தான். ஸோ வந்து மேம் புரியல, என்னப்பா புரியல? ஓகே, ஸோ நம்ம வந்து ரெண்டுமே நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ we have Z1 is equal to A plus IB, Z2 is equal to C plus ID. 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆட் பண்ண போறீங்க. just like that you are going to add these 2 numbers. ஓகேவா? so ஆட் பண்ணும்போது ரியல் பார்ட் plus ரியல் பார்ட், imaginary part plus imaginary part ஆட் பண்ணுங்க. A plus C. so this is Z1 plus Z2 is equal to A plus C plus. ஓகேவா? IB plus ID. மேம் நீங்க சொன்ன மாதிரி நான் ஆட் பண்ணிட்டேன். ஓ ஓ ஓ ஓ அப்படி சொல்றீங்க சசி. எஸ், ஓகேப்பா. எஸ், ஐ எம் கிளாட். ஓகேடா. ஸோ A plus C is the real part. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா I இருக்கு, ரெண்டுமே காமன். ஓகேவா? காமனா வெளியில எடுத்துருங்க. ஸோ யூல் ஹாவ் B plus D. அப்படிதான் வந்து அந்த ஃபார்முலா வருது. ஓகேவா? ஓகேவா? கிளியரா? ஓகே, லாஸ்ட் டேர்ம்ல எதுவுமே இல்லப்பா. இங்க வந்து இது A plus IB ஃபார்ம்ல தான் இருக்கு. இங்க பாருங்க, A plus IB ஃபார்ம்ல இருக்கு. கரெக்டா? I இருக்கு and this is B. So here A is equal to 4x and B is equal to 3x minus y. So you don't have to open the bracket. புரியுதாப்பா? Study 10 புரியுதா உங்களுக்கு? A is equal to 4x and B is equal to 3x minus y. நீங்க வந்து bracket open பண்ணீங்கன்னா you're just making it complicated. புரியுதா? அதுக்கு தேவையில்லை. எஸ், ஓகே, குட். ஸோ இப்போ இது வந்து அடிஷன். இப்போ நமக்கு வந்து அடிஷனுக்கு வந்து சம் ப்ராப்பர்ட்டிஸ் அது. ஓகேவா? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து எங்கே உங்களுக்கு தேவை அப்படின்னா தீஸ் திங்ஸ் ஆக்சுவலி வந்து இது எல்லாமே பேசிக்ஸ். எவ்ரிதிங் இஸ் பேசிக்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு எல்லாமே பேசிக்ஸ் தான். ஸோ அப்போ வந்து நீங்கள் பேசிக்ஸ் என் கூட இருக்கணும்.
ஸோ இது வந்து ஆக்சுவலி யூ கைஸ் வில் லேர்ன் திஸ் இன் engineering. ஓகேவா? என்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி, எவ்ரி திங். ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இஃப் ஐ ஆட் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் வரும். ஓகேவா? ஸோ தட் இஸ் Z1 plus Z2 ரெண்டு பேர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஐ வில் கெட் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். I will get a complex number. இப்போ நீங்கள் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணீங்கல்ல, ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது what you got? -4 plus 8i which is a complex number. So that is the closure property. Commutative property. டே பசங்களா, commutative property னா என்ன? The addition of complex numbers. But the commutative அப்படின்னா Z1 plus Z2 is equal to Z2 plus Z1. இது நான் வந்து சப்ஸ்ட்ராக்ஷனில் சொல்லித்தரேன் உங்களுக்கு. கிளியரா? Z1 plus Z2 is equal to Z2 plus Z1. Right? Associative property அப்படின்னா இப்போ வந்து Z1 plus Z2 plus Z3 நீங்க பண்ணலாம். இல்லாட்டி Z1 plus Z2 பண்ண இது ரெண்டும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து Z3 ஆட் பண்ணலாம். This is called associative property. இது எல்லாமே you will use. ஓகேவா? Don't think that இதெல்லாம் நீங்க வந்து சும்மா படிக்கிறீங்க. வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்து இதெல்லாம் நான் 12th படித்தது 11th படித்தது அதுவே சேம் யூ வில் லேர்ன் இன் engineering. ஐம் நாட் கிடிங். நீங்கள் வந்து ஏதாச்சும் engineering படிக்கிற De Morgan's principle, yes you will learn this in engineering. You will actually implement De Morgan's principle. இம்ப்ளிமெண்ட் பண்ணி லேப்லலாம் நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா? De Morgan's principle எல்லாமே இருக்குது. எஸ் 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 தேர் இட் இஸ். ஓகே, அடிட்டிவ் ஐடென்டிட்டியும் அடிட்டிவ் இன்வர்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் கேட்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி என்னன்னு தெரியல அப்படின்னா போச்சு, 1 மார்க் உங்களுக்கு போச்சு. அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா இப்போ நான் வந்து இஃப் ஐ எம் டேக்கிங் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் செட், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட நான் எந்த நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்கும். சிம்பிள். நீங்கள் வந்து ஆல் ரியல் நம்பர்ஸில் படித்தது அதே தான். ஓகேவா? நான் 1 plus 0 பண்ணால் ஐ வில் கெட் த சேம் நம்பர். கரெக்டாக? 1 itself. ஓகேவா? 1 itself. எஸ் எஸ் ஐ வில் கோ ஃபர்ஸ்ட். டோன்ட் வரி. ஸோ 0 is the additive. 0 is the additive identity here. புரியுதா? 0 தான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அடிட்டிவ் இன்வர்ஸ்னா, அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் இஸ் நத்திங் பட் செட் பிளஸ் மைனஸ் ஆஃப் செட் ஷுட் கிவ் 0. நான் வந்து இப்போ பாருங்க 1 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா ஐ வில் கெட் 0, எந்த நம்பர் -1 ஆட் பண்ணா எனக்கு 0 கிடைக்கும். ஓகேவா? இது நம்ம வந்து ஒன்று பார்த்துக்கலாம். இஃப் செட் இஸ் ஈக்குவல் டு 2 plus 3i, இது எல்லாமே பேசிக்ஸ் யூ ஹேவ் டு நோ. இப்போ வந்து செட் இஸ் ஈக்குவல் டு 3 plus i அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஐ ஹாவ் டு ஃபைண்ட் த அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்னது பசங்களா? one complex number, if I add that complex number to the original complex number, I should get 0. எனக்கு 0 கிடைக்கணும். ஓகேவா? ஸோ செட் அப்படி இருக்கா, அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா மைனஸ் ஆஃப் செட். ஸோ -2 -3i வரும். ஓகே, ஆட் பண்ணுங்க. செட் செட் பிளஸ் மைனஸ் செட் வில் பி ஈக்குவல் டு 2 minus 2 plus 3 I வெளியில் இருக்கு 3 minus 3 which is equal to 0. Okay, let me ask you one question. Is 0 a complex number or not? 0 வந்து complex number இல்லையா? Answer. I need answers. Ma'am, 2 plus 2 is equal to 4. 2 plus... yes, correct. Yes, first study 10. பசங்களா 0 வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரே இல்லையான்னு சாட்ல சொல்லுங்க. ஓகேவா? ரைட், நம்ம டிஃபரன்ஸ் போயிடமா. 0 is not a complex number. Yes ma'am, 0 will be a complex number. இதுதான் வந்து பிரச்சனையே. நீங்க பேசிக் ஸ்கிப் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வராது. ஐ வுட் சே திஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? 0 இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அதை வந்து எப்படி எனக்கு ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 0 plus i0. இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர்.
it is a complex number. Why na? Okay, டே பசங்களா 0 வந்து எனக்கு 0 plus I 0ன்னு போட்டாலும் இதோட ஆன்சர் என்னது 0 தானே. இது காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபார்மேட்ல இருக்கா? ரைட், 0 is a real number, கரெக்டா? 0 is a real number. B is also a real number. Okay, we will go to the first slide and we will read. Okay. Here A is called a real part, B is called the, so actually A and B வந்து real numbers தான். ஓகேவா? இங்க வந்து ஆட் பண்ணல. A and B வந்து real numbers தான். 0 is a real number. 0 is a real number. 0 is a real number. கரெக்டா? A and B வந்து எப்பவுமே real numbers தான் இருக்கும். அந்த B கூட I வரனால தான் அவங்கள வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? Imaginary number. Clear? Okay? So imaginary number. Since 0 is a real number, இங்க இருக்கிற I0 is also a real number. So this is also a complex number. Clear? Okay? Right? Yes. Okay. இப்போ difference பாருங்க. difference வந்து same தான். So நீங்களே பாருங்க, I have to minus these two complex number. Real numbers, real part கூட நம்ம என்ன பண்ணிக்கணும்? real minus பண்ணிக்கணும், imaginary minus பண்ணிக்கணும். ஓகேவா? So 6 minus 2, ஓகேவா? 6 minus 2 plus, இப்போ வந்து இது எப்படி தெரியுமா? ஆக்சுவலி உங்களுக்கு வந்து டவுட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 6 plus 3i, இதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. -2 plus i. ஓகேவா? ஸோ யூ வில் கெட் சம்திங் லைக் திஸ். நீங்கள் என்ன பண்ணீங்க? ரியல் நம்பர்ஸை நீங்கள் வந்து -5, 6 minus 2 யூ வில் கெட். ஓகேவா? அண்ட் ப்ளஸ் 3i ப்ளஸ் i. கரெக்டாக? 6 minus 2 என்னப்பா வரும்? 4 வரும். இதில் வந்து 3i ப்ளஸ் திஸ் இஸ் 4i. கிளியர்? கிளியரா? ஸோ அதே தான் a minus c. ஸோ ஹியர் திஸ் இஸ் a, திஸ் இஸ் bi, திஸ் இஸ் c minus d. ஓகேவா? c plus d. இங்கே வந்து a, இது வந்து ப்ளஸ் மைனஸ் இப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, I don't want to confuse you guys. c plus minus i d. ஓகேவா? what is a minus c? 6 minus 2. ஓகேவா? plus what is b here? 3. what is d here? d வந்து என்ன பாருக்கு? d is -1. d is -1. ஓகேவா? what is 6 minus 2? 4 plus I into 3 minus plus. You get the same thing, right? You get the same thing. இதுக்கு நீங்க பருத்தி குடவுன்ல இருந்துக்கலாம். எஸ், எக்ஸாக்ட்லி. பட் அந்த கொஸ்டின் வந்து ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கூட கேட்டிருக்காங்க, அதனால தான் சொல்றேன். ஓகேவா? ஸோ சேம் திங் தான். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷனும் வந்து எதுவுமே கிடையாது, அதுவும் ரொம்ப ஈஸியானது. ஓகேவா? ஸோ யூ ஹாவ் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். நம்ம வந்து நம்மளோட ஸ்டைலே. ஓகேவா? ஸோ தட் இஸ் செட் 1 is equal to a plus ib, set 2 is equal to c plus id. ஓகேவா? I have to multiply this. That is a plus ib into c plus id. நீங்க எப்படி இதை வந்து bracket, நீங்க வந்து you will just open the bracket, right? open பண்ணுங்க. a into c, a into ac plus I into cd வருமா? Sorry, I into ad வருமா? ad. Then ib into this. So I into bc. Next, I square into b into d. பசங்களா, I square அப்படிங்கிறது இனிமேல் நீங்க படிக்கல, இனிமேல் தான் படிக்க போறீங்க. So we know that I is equal to root of -1. கரெக்டா? So what will be I square? root of -1 into root of -1. கரெக்டா? So that is -1. So I square ஓட value is nothing but -1. இது ஆக்சுவலி வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி you will learn. இவங்க வந்து என்ன தெரியுமா, எல்லாமே வந்து ரொம்ப எடக்கு மடக்கா அவங்க வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. ஏன்னா என்னோட பசங்களுக்கு வந்து இப்படி சொன்னா அவங்களுக்கு சூப்பரா புரியும். will you mug up this or you will try to learn by yourself?
அதே நீங்கள் புரிஞ்சு படிப்பீங்களா இல்லாட்டி அது மகப் பண்ண பார்ப்பீங்களா? புரிஞ்சு தானே படிப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து I square is equal to -1 உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி தான் வந்து டெக்ஸ்டில் இருக்குது. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ திஸ் வில் பிகம், ஸோ இந்த டேர்ம் வந்து I ஸ்கொயருக்கு பதிலாக நான் -1 கொடுத்தா it will become -BD. கரெக்டா? -BD. So this is the real part, this is the real part. So AC minus BD plus I is common, so I will write AD plus BC. இதே same thing தான் இங்க AC minus BD plus I into AD. Same thing. So இது எப்படி வந்துச்சு? இப்படி தான் வந்துச்சு. Hi Ramdas. Yes, clear appa? Clear. So we will do this question. So we will do this question 3 into, so AC, so this is A plus IB formula irukku, this is C plus ID formula irukku. So first is AC, correct? A into C, so 3 into 2 is 6 minus B into this is 30 varma, right? Okay, plus I into AD வந்து 3 into 6, 3 into 6 is 18 and BC என்ன power? BC is 5 into 6. BC வந்து 5 into 2 is 10. ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்னப்பா வரும்? -22 plus I into 28. Check whether it is correct. You are getting the same answer? Are you getting the same answer? Ayyo. Dey, correct answer கிடைக்குதா? Okay, so AC, so we'll do it again. எனக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. So AC, so இதுதான் A, இதுதான் C. ஓகேவா? 3 into 2 minus BD, B and D, 5 into 6 plus I into AD, 3 into 6 plus BC, 5 into 2. 3 into 2 is 6 minus 30 plus I into 3 into 2 is 18. இல்லை கரெக்ட் தான். -24 வரும். அதான் நான் பார்த்தேன். -24 plus I into 28. Ma'am, because -1 power half multiplied to -1. அதேதான் இதுதானே சொல்றீங்க. This one you are telling, right? -1 whole raised to 1/2 into -1 whole raised to 1/2. So -1 whole raised to 1 -1. Right? Okay. So this multiplication வந்து கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆல் சேம். ஓகேவா? ஸோ இதில் வந்து மெயின் திங் ஐ ஹாவ் டு டெல் யூ இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். பசங்களா, அடிட்டிவ் ஐடென்டிட்டி நீங்கள் படித்தோம். இங்கே வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ், நான் வந்து எந்த நம்பர் நான் வந்து மல்டிப்ளை பண்ணேன், ஐ வில் கெட் த சேம் காம்ப்ளெக்ஸ் நம்பர். Z into 1 is equal to Z. So here 1 is called the multiplicative identity. ஓகேவா? இன்னும் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன தெரியுமா? இதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். யூ ஹேவ் டு Z into 1 by Z should give 1. கரெக்டா? இது ரெண்டும் கேன்சல் ஆகி போய் எனக்கு 1 கிடைக்கும். சேம், ரைட்? ஸோ அதான் வந்து Z into 1 by Z is equal to 1. So this is actually called, இதில் வந்து இந்த 1 by Z is called the multiplicative inverse. ஓகேவா? மேம், what is this it's given, மேம்? ஹாய் முத்துக்குமார், நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இது என்னது மேம்? இங்கே A + A ஸ்கொயர் பை ப்ளஸ் B ஸ்கொயர் அப்படின்னலாம் கொடுத்துருக்கே, அது என்னது மேம் அப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் கான்ஜுகேட். அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது, மோடுலஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. ரெண்டு கான்செப்ட் நாம் வந்து இப்போ படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாட் யூ
mean by conjugate of a complex number? Conjugate. Have you learned or heard this concept? Conjugative of complex number. பசங்களா conjugate அப்படின்னா conjugate அப்படின்னா if I have a complex number z is equal to a plus ib, ஒரு கான்ஜுகேட்டை வந்து நான் எப்படி தெரியுமா லைக் டினோட் பண்ணுவேன் z bar. என்ன பசங்களா z bar புது கான்செப்ட் சரியா. ஸோ ரேஷ்னலைஸ் பண்ணுறதுக்கு இப்போ கீழே ஒரு ஐ வில் டெல் யூ திஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு கொலப்பல் யூ. z bar கான்ஜுகேட் பேர் ஆஃப் ஆசிட் பேஸ், அந்த கான்ஜுகேட் இல்லைட குட்டி, இந்த கான்ஜுகேட் வந்து வேற சரியா. செட் பார் அப்படின்னு தான் நம்ம வந்து கான்ஜுகேட். டே என்னடா இது வாட்சிங், இது எங்கே போயிட்டீங்க, இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது ஓகேவா. இந்த மாதிரியெல்லாம் வாட்சிங் இருந்தால் நான் வரமாட்டேன் பார்த்துக்கோ. ஓகே, திஸ் அண்ட் ஆல் இஸ் வெரி பேட் ப்ரோ, வெரி ராங் திஸ் இஸ் ஓகே. ஸோ அதனால் என்ன பண்ணு, யூ ஹாவ் டு கால் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கம். அவங்க படிக்க வேண்டாமா, ஏன்டா இப்படி இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஜாலியாக நீங்கள் வந்து லைவ் பார்க்கலாம் ஓகே. ஸோ கால் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் வாட்ச் இஸ் ஈக்குவல் டு ஒன் பேர், சாரி ஒன் ப்ரேயர், ஒன் ஃப்ரெண்ட். கூட்டிகிட்டு வாங்கடா. ஒன் ஃப்ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ரேயர். உங்களோட போர்ட் செல்ஃபிஷ் குரூப் மேம் இல்லை என்ன சொல்ல இவங்க கிட்டலாம். செட் பார் இஸ் த கான்ஜுகேட். கரெக்டாக இவங்கள தான் நம்ம வந்து கான்ஜுகேட் அப்படின்னு நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுறோம். செட் பார் இஸ் நத்திங் பட் a மைனஸ் ஐபி. இப்போ என்ன பண்ணோம் மேம், என்ன பண்ணோம், இமேஜினரி பார்ட்டோட சைனை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட். டெஃபினெட்லி ஸ்டடி 10th. நீங்கள் வந்து மாஸ் காட்டுறீங்க. 10th படிக்கிற பையன் வந்து என்னோட 11th லைவ் பார்க்கறது வந்து ரொம்ப மாஸ் அது ஓகேவா. நீங்கள் வந்து எங்கேயோ போகிறீங்க உங்களோட ஃப்யூச்சரில் ஓகேவா. ஸோ இமேஜினரி பார்ட்டோட சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த கான்ஜுகேட் நம்பர். பசங்களா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. ஓகே, ஸோ வாட் அபவுட் Z is equal to 3 minus 4i. What is Z bar? Nothing but 3 plus 4i. Okay. What about Z is equal to 2? What is Z bar? Clear? DA 4i. Z bar minus 4i. Only imaginary part you have to look. Imaginary பார்ட்டுக்கு வந்து yes that's it. இமேஜினரி பார்ட்டை தான் நம்ம வந்து இங்கே கவனிக்கணும் ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற பார்ட். ஸோ எல்லாத்துக்குமே நான் எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ அதனால என் பசங்களுக்கு வந்து எந்த டவுட்டும் வரக்கூடாது. நோ டவுட் ஷுட் கம். டே இதோ பாடம் நான் கோச்சிட்டேன் பிகாஸ் த வாட்சிங் ஐ எம் சீயிங் ஹியர் இஸ் வெரி பேட் ஓகே. நான் இங்கே நின்று நான் இவ்வளோ கத்துறேனே. ஸோ ஐ எம் சீயிங் ஒன்லி 2 people here. டே என்னடா இது, போய் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க. இட்ஸ் வெரி பேட் பசங்களா, ரொம்ப ரொம்ப தப்பு ஓகேவா. ஸோ திஸ் இஸ் கான்ஜுகேட். வாட் அபவுட் மோடுலஸ்? Modulus of a complex number. So modulus வந்து, so we have a Z is equal to, we have a complex number a plus ib ஓகேவா. ஸோ Z modulus of Z வந்து நம்ம இப்படி தான் வந்து என்ன பண்ணுவோம். எஸ், பாசிட்டிவ் alone absolute value, very good, correct. ஸோ modulus ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், we will just represent பண்ணுவோம். ஸோ எப்படின்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர், ரூட் எல்லாம் கிடையாது, மோடுலஸ்க்கு வந்து ரூட் இருக்கு, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஓகேவா. ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்
ரூட் கிடையாது பசங்களா. ஒன்லி ரூட் வந்து வேற இதில் வருது, ரூட் கிடையாது. a square plus b square is the modulus of the function. Yes, Jay Prakasham. Yes, hi. So modulus அப்படிங்கிறது a square plus b square. So இது தெரிஞ்சாதான் என் பசங்களுக்கு என்ன எடுக்க முடியும்? Multiplicative inverse. We will do a question now. Where is the question? Express the following. Find the multiplicative inverse. பசங்களா, find the multiplicative inverse of 2 minus 3i. Ma'am, I எங்க போச்சு? நான் சொல்றேன். I will tell you. இப்போ நான் வந்து சொல்லிடுறேன். வெரி குட் கொஸ்டின். நான் வந்து ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். ஐயே நீங்க என்ன பண்ணீங்க? ஐயா என்றால் அவள் அழகி என்றால். சாரிடா, ஓகேடா, மன்னிச்சுடா. டே ஃபைண்ட் த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 2 minus 3. பசங்களா, வாட் இஸ் இந்த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்காதன்னு இல்லாம வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் நீ பார்க்க முடியாது. ஓகேவா? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ வி நோ தட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா செட் இன்டூ 1 by செட் இஸ் ஈக்குவல் டு ஐ ஹாவ் டு கெட் 1. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த 1 by செட்டை தான் நான் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். எஸ் ஆர் நோ? Yes or no? Yes. So that is, so I have to find this 1 by z here. Correct? So z இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? So எனக்கு வந்து 1 by z தான் தேவை. So z is equal to 2 minus 3i. Right? So 1 by z அப்படிங்கிறது 1 divided by z. ஓகேவா? அதான் இங்க எழுதியிருக்கோமே. 1 divided by 2 minus 3i. மேம் ஆன்சர் கிடைச்சிச்சு மேம். மேம் இதுதானே மேம் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். தப்பு. நீ எப்படி எழுதுனேன்னா உனக்கு முட்டை தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த முட்டையை எடுத்து உன்னால சாப்பிடக்கூட முடியாது, அந்த அளவுக்கு ஒரு முட்டையை கொடுத்துருவாங்க. ஸோ திஸ் இஃப் யூ ரைட் திஸ் இன் திஸ் ஃபார்ம் யுவர் ஆன்சர் இஸ் ராங். ஓகேவா? ஏன்? வை இட் இஸ் ராங்? இட் இஸ் நாட். ஸோ இந்த 1 by z இருக்குது இல்லையா, இந்த 1 by z அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இஸ் திஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபார்மேட்ல இருக்குதா? ஃபார்மேட்ல இருக்குதா? இல்ல. அதனால இதை வந்து நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் சொன்னீங்க அப்படின்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அது காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபார்மேட்ல இல்லை. ஓகேவா? அப்புறம் அதுக்கு நம்ம என்ன மேம் பண்றது? அதுக்கு தான் நம்ம வந்து we have to do rationalization. ஓகேவா? rationalization அப்படின்னா கான்ஜுகேட், இந்த கீழே இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது இல்லையா, அதோட கான்ஜுகேட் எடுத்து you have to multiply z bar into z bar you have to do. z bar into z bar. இதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஒரு போர்ஷன், இந்த போர்ஷனுக்கு what we will say rationalization. rationalize பண்றோம். ஓகேவா? rationalize பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? so what will be the answer? I have to find 1 by z here. 1 by z வந்து 1 by z is also z inverse அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? so z inverse is equal to 1 by 2 minus 3i வருதா? so what is the conjugate பசங்களா? 2 plus 3i into கீழையும் 2 plus 3i. right? rationalize realization இல்லப்பா, rationalization. சரியா? ஓகே. ஸோ இதுக்கு என்னப்பா வரும்? 2 plus 3i இங்க வருமா? இங்க பாருங்களேன், 2 minus 3i into 2 plus 3i. டே இது என்னதுடா? இது என்னது? a minus b into a plus b. கரெக்டா? a minus b into a plus b. என்னது? a square minus b square. yes or no? a square minus b square. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நான் எழுத மாட்டேன், இதில் அழிக்கல் இது நான் வந்து erase பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ வாட் வில் ஹேப்பன்? 2 plus 3i அங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் என்ன சொல்லலாம்? a square, இது வந்து a square minus b square ஃபார்மில் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஹியர் a square is 2. ஸோ 2 square minus I into 3 the whole square.
I into 3 the whole square. Correct? So I into 3 the whole square அப்படினா I square into 3 square. Correct? What is I square minus 1? What is 3 பசங்களா? 9. Okay, so இது என்னப்பா வரும்? 2 plus 3i divided by 4 minus of minus 9 you will get. Correct? Right? So this will be equal to 2 plus 3i divided by இங்க plus ஆயிரும் 9 plus 4 is 13. Okay. ஆனா வந்து what you got? Z inverse is equal to 2 plus 3i divided by 13. 2 plus 3i divided by 13. இதை நீங்க வந்து complex number formula எப்படி எழுதுவீங்க? 2 divided by 13 plus 3i divided by 13 is the Z inverse or multiplicative inverse. புரியுதா? புரியுதா இப்போ? Okay, study time. Did you understand? I எங்க போச்சு? Clear? Yes, clear? Yes, Jayaprakash. நீங்க already சொல்லிட்டீங்க. Very good, Jayaprakash. 2 by 13. 2 by 13 divided by 3 divided by okay. எப்படி வேணாலும் எழுதலாம். So Jayaprakash எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஐயை வெளியில் எடுத்துட்டாங்க 3 by 13 இப்படியும் நீங்கள் எழுதலாம். நோ ப்ராப்ளம். வெரி குட்ப்பா, வெரி குட். எஸ், கிளியர்? ஓகே, வெரி குட், வெரி குட். இப்போ நம்ம வந்து have to do okay so we have done with this. next வந்து division. ஓகேவா, டிவிஷன் போகலாம். டிவிஷன் வந்து நம்ம ஆல்ரெடி 2 நம்பர்ஸ் நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். ஓகேவா, இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து டிவைட் பண்ணும்போது we have to understand. So that is I am going to set 1 is என்ன சொல்ல, set 1 அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், set 2 is a காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ பேசிக்கலி வந்து இது என்னன்னா set 1 into 1 by set 2. 1 by set 2. Chemistry 3rd chapter. Yes, definitely 3rd chapter உங்களுக்கு கிடைக்கும். Don't worry. Don't worry. Okay, so 1 minute. கேக்குதா? ஓகே, ஸோ இதில் வந்து இது என்னது பசங்களா? set 1 into set 2 ஓட இன்வர்ஸ் யூ ஹேவ் டு டேக். set 2 ஓட இன்வர்ஸ். set 2 ஓட இன்வர்ஸ் உங்களுக்கு எடுக்க தெரியுமா? எஸ், டெஃபினெட்லி இப்போ தான் நீங்கள் படிச்சிங்க. கரெக்டா? இப்போ தான் நீங்கள் படிச்சிங்க பசங்களா. இதே விஷயம்தான் ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ரியல் பார்ட்டு டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அதோட மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அதுவே நம்ம வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் யூ வில் கெட் த சேம் திங் ஒன்லி. ஓகேவா? ரைட், நம்மளோட செட் வந்து என்னப்பா? 2 minus 3i. ஓகேவா? அக்கார்டிங் டு த இக்குவேஷன் a divided by a square plus b square plus I into minus b divided by a square plus b square. Okay va? So what is a here? 2 divided by what is a square plus b square? 13 plus I into what is anga minus 3 irukku, so minus of minus 3 divided by 13. So what will happen? 2 divided by 13 plus I into 3 divided by 13. Did you get the same answer? எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவேஷன் இருக்கு. சரியா? எல்லாத்துக்குமே ஈக்குவேஷன் இருக்கு. இதே விஷயம் தான் நீ வந்து அங்கேயும் பார்த்த. இது நம்ம வந்து we have done it in a proper way. கான்செப்ட் புரிஞ்சு, கான்ஜுகேட் புரிஞ்சு, மோடுலஸ் புரிஞ்சு நம்ம எடுத்தோம். இது வந்து நீ டைரக்டா ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி அதுவும் நீங்க வந்து படிச்சிட்டீங்க. ஓகேவா? நான் ஒன்று சொல்லிட்டா பசங்களா, இந்த லெக்சருக்கு அப்புறம் யூ டோன்ட் ஹாவ் டு லுக் பேக் ஃபார் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அவ்வளோ கான்செப்ட் நான் வந்து வித்தின் உங்களுக்கு சுருக்கி எல்லாமே நான் சொல்லி தந்திருக்கேன். யூ கேன் டேக் எனி ஒன் பிவைக்யூஸ், யூ கேன் லுக் ஃபார் இட். ஓகேவா? எல்லாமே நம்ம படித்த கான்செப்ட் தான் அதில் நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? சரியா? ஸோ இப்போ இதுதான் வந்து டிவிஷன்.
ஸோ டிவிஷனுக்கு அப்புறம் ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து அவ்வளோவெல்லாம் கிடையாதுடா. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம படித்தோம். என்ன படித்தோம்? ஓகேவா? என்ன படித்தோம் பசங்களா? I அப்படிங்கிறது ரூட் ஆஃப் -1. ஸோ I ஸ்கொயர் வில் பி -1. ஆமாம், -1. கரெக்டா? I ஸ்கொயர் வில் பி -1. ஓகேவா? I ஸ்கொயர் வில் பி -1. மற்றபடி வந்து நிறைய வந்து அன்னெசரி திங்ஸ் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் பாருங்களேன். ரூட் ஆஃப் -3 இதை வந்து எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் -1 இன்டூ √3. கரெக்டா? ரூட் ஆஃப் -1 என்ன? I. வாட் இஸ் திஸ்? √3. கரெக்டா? ஸோ √3i அந்த மாதிரி எல்லாம் தான் இந்த என்ன சொல்லலாம்டா அந்த ஸ்கொயர் ரூட். ஓகேவா? ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, இந்த கொஞ்சம் ஐடென்டிட்டிஸ் நீ படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் படித்த ஐடென்டிட்டி தான். a + b த ஹோல் ஸ்கொயர் தெரியாதா? a² + b² + 2ab சம்ஸ் வரும், இப்போ வரும். ஓகேவா? இதே வந்து a - b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர். இது வந்து a + b த ஹோல் கியூப். இது a - b த ஹோல் கியூப். இது a² - b². இது வந்து 3 டேர்ம்ஸ் வந்தா z1 + z2 + z3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ z1² + z2² + z3², 2z1 z2 ஒரு சைக்கிள் மாதிரி வரும். அப்புறமேல் z2ல இங்கே எண்ட் ஆகுதா? ஆனால் வந்து இங்கே z2ல தான் ஸ்டார்ட் ஆகும். 2 × z2 z3. ஓகே, இப்போ z3ல இருந்து இங்க எண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் டேர்ம் வில் பி z3ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். தட் கிளியர்? ஓகேவா? ஸோ z1² + z2² + z3² நீங்க வந்து ஸ்கொயர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் 2 × z1 + z2. ஸோ z2ல எண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் 2 × z2ல எண்ட் ஆகுது அப்படின்னா இங்க z2ல தான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து z3 இருக்கும். இங்க z3ல எண்ட் ஆகுதா? ஸோ அப்படின்னா 2 × z3ல ஸ்டார்ட் ஆகி z1ல எண்ட் ஆகும். சிம்பிள். மேம் கண்ணு வலிக்குது மேம். ஐயோ அச்சடா, டே எனக்கு புரியுதா? எவ்வளோ நேரம் தான் நீங்கள் ஸ்க்ரீனே பார்த்துட்டு இருப்பீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஐயோ ஹாரிஸ், நவ் ஒன்லி ஐ கேம் ஃப்ரம் ஸ்கூல். என்னோட 8 மணி வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் ஆகுது? அப்பாப்பா. ஓகே, பரவாயில்ல, நீங்கள் அப்புறமேல் கூட பார்த்துக்கலாம்டா, நோ ப்ராப்ளம். ஸோ இதுதான் நம்ம வந்து மோடுலஸ் அண்ட் கான்ஜுகேட் நம்ம வந்து படித்தோம். கரெக்டா? எஸ், மோடுலஸ் ஆஃப் z2². ஆக்சுவலி வந்து மோடுலஸ் வந்து ரூட் ஆஃப் a² + b² தான். கரெக்டா? ஓகே, எனக்கே கன்ஃபியூஷன் ஆச்சு. ஓகே, மோடுலஸ் வந்து ரூட் ஆஃப் a² + b². மோடுலஸ் வந்து ரூட் வரும். டே பசங்களா, ரூட் வரும். ஓகேவா? ஸ்கொயர் பண்ணும்போது அந்த ரூட் போயிடும். ஓகே ஓகே, நம்ம வந்து இப்போ டைரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் பவர் ஆஃப் i. இதில் தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வரும். ஓகே ஓகே, டேக் ரெஸ்ட், டோன்ட் வரி, டேக் ரெஸ்ட். ஓகேவா? ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் யூ கேன் லேர்ன். ஓகே டே, இந்த கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பவர் ஆஃப் i, பெரிய ஒரு பவர் வச்சு அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் இஸ் என்ன சொல்லலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுக்கு வந்து நான் ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன், ஹவு டு ரிமெம்பர். ஓகே, அது கூட நான் சொல்லி தந்துடுறேன். ஸோ ஹியர் என்னன்னா, இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். we know that i is equal, நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்லேருந்தே படிப்போம். i is equal to root of -1. கரெக்டா? செகண்ட் ஒன் வந்து நம்ம i ஸ்கொயர் பண்ணா I will get -1. yes or no? பசங்களா, what about i cube? I square into i. Correct தானே? I square into i. So I know that I square is -1 into i. என்ன வரும்? -i. So that is I cube அப்படிங்கிறது -i. பசங்களா, what is I raised to 4? I square into I square, ma'am. What is I square பசங்களா? -1 into -1 which is equal to 1. Okay va? So I raised to 4 is a standard form. Hi Ovia. Hey, hi pa, hi. Yes, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து.
ஓகேவா I square raised to 4 is the standard form. இதுல இருந்து தான் we gonna build when class at 7 o'clock தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து டைமிங்ல கொஞ்சம் இல்லாட்டி 6 o'clock தான் இருக்கும். ஓகேவா I raised to 4 தான் ஸ்டாண்டர்ட். ஸோ இதுல இருந்து தான் I raised to 4 k plus 1 I raised to 4 k plus 2 அதெல்லாம் வரப்போகுது. ஓகேவா ஸோ நம்ம வந்து எங்க வரைக்கும் படிச்சோம்? So we have learned up to this, correct? Okay. Right. Amadi. Next விஷயம் பாருங்க. So I raised to whatever the value comes. Okay வா I raised to 4 into k ன்னு வச்சுக்கோங்களேன். For example நான் வந்து சொல்றேன், நான் உங்க ஒரு பெரிய பாக்ஸ், இவ்வளோதான் பாக்ஸ் வரும். நான் சொல்றேன் பசங்களா, என்ன சொல்றேன் அப்படின்னா I raised to 4k is always 1. Will you agree with me or not? I raised to 4k. K can be any number. K வந்து எந்த நம்பர் வேணாலும் வரலாம். ஓகேவா ஸோ we will check. ஓகேவா ஓகே ஸோ we will give k is equal to 2 கொடுக்குறேன். ஸோ I raised to 4 into 2 வரும். ஸோ I raised to 4 into 2 அப்படின்னா I raised to 8 வருமா? கரெக்டா? ஸோ இங்க பாருங்க I raised to 8 வந்து எனக்கு I raised to 4 into I raised to 4 எழுதுனா I raised to 4 plus 4 is 8. Correct? So what is I raised to 4? I raised to 4 is nothing but 1 into 1, that is equal to 1. Yes sir, nova, yes sir. Correct? 1 கிடைச்சிச்சா? நீ எந்த நம்பர் வேணாலும் போடு, வாட் எவர் நம்பர். சரி இப்படி எழுத எனக்கு தெரியாது மேம், இருந்துட்டு போட்டு பசங்களா. I raised to 4 into 2 எழுத தெரியுமா உனக்கு? 8 வந்து 8 நீ வந்து 4 ஆல டிவைட் பண்ணா உனக்கு 2 கிடைக்குமா? 4 into 4 raised to 2 அப்படின்னு எழுதுனா 4 into 4 raised to 2, அதாவது பவர் raised to பவர். இது எப்படி இருக்கு தெரியுமா? I raised to m into whole raised to n. நீங்க எப்படி எழுதுவீங்க? I raised to m into n எழுதுவியா? எஸ் ஆர் நோ? சரியா? ஸோ இப்படி நீ எழுதிட்டியா? இப்போ I raised to 4 என்னது? I raised to 4 is nothing but 1. 1 raised to 2 is nothing but 1 itself. நீ எந்த நம்பர் வேணாலும் போடு, no matter what. ஓகேவா 4k ஓட மல்டிபிள்ல இருக்கணும். On 16th 2025 first Alan JEE exam. ஓகே குட் நைஸ். ஓகேவா ஸோ அதான் விஷயம். I raised to 4k. இப்போ நீ வந்து பார்த்துக்கோ 4k அப்படிங்கிறது 4 ஓட மல்டிபிள். ஸோ இப்போ நீங்க பாருங்க I raised to ஓகே இப்போ I raised to 48 நான் போடுறேன். I raised to 48. ஓகேவா ஸோ 48 நான் வந்து 4 ஆல டிவைட் பண்ணா I will get 12. ஸோ I raised to 4 வந்து எனக்கு தெரிஞ்ச வேல்யூ, பிகாஸ் I raised to 4 is 1. அதுதான் நான் எப்பவுமே உள்ளார வைப்பேன். கரெக்டா? I raised to 4 raised to 12 is nothing but I raised to 48. பசங்களா what is I raised to 4? 1 raised to 12 is always 1. கரெக்டா? புரியுதா உங்களுக்கு? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. நீ வேணும்னா எந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்த்துக்கோ, இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஓகே சரி இப்போ வந்து I raised to 4k plus 1. I raised to 4k plus 1 is always I. Okay va? It's always I. I raised to 4k plus 1 is always I. Okay va? இந்த ரெண்டு ஃபார்மும் கரெக்டா படிச்சு வச்சுக்கணும். I raised to 4k is 1. I raised to 4k plus 1 is I raised to 4k plus 1 is -1. ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க I raised to 4k plus 2 is always -1. I raised to 4k plus 3 is always -I. ஓகேவா இது எப்படி மேம் நான் இது வந்து எப்படி கால்குலேட் பண்றது?
எப்படி இதை நான் வந்து இது பண்ணுறது பசங்களா 64 எடுத்துக்கோ இப்போ you have to calculate I raised to 64 ஓகேவா so you have to calculate I raised to 64 இல்லாட்டி I raised to 69 நான் எடுக்கிறேன் I raised to 69 okay you have to calculate this mostly இந்த 69 பார்த்துருக்கேன் அதனால so what I will do அப்படின்னா 69 நான் வந்து 4 ஆல I will just divide I will divide the 69 with 4 ஓகேவா so 4 ஆல divide பண்ணும்போது 1 time 4 2 கீழே வந்து 9 17 வருமா 28 divided by 1 okay so நீங்க வந்து ஆல்ரெடி சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க கரெக்ட்டா that is 4 into 17 plus 1 quotient into இது dividend divisor ஐயோ எனக்கு கன்ஃபியூஷன் ஆச்சு quotient into this plus remainder you can watch this நீங்க இது வந்து boardsக்கு sufficient you can watch this for boards and that for your coaching simple right so 4 into 17 plus 1 so இப்போ நான் வந்து I raised to 69 நான் எப்படி தெரியுமா எழுத போறேன் I raised to 4 into 17 plus 1 எனக்கு ஆல்ரெடி தெரியும் I raised to 4k plus 1 is nothing but I இல்லனா இப்படி கூட நீங்க வந்து எழுதலாம் ஓகேவா so that is இத வந்து I raised to 4 into 17 ஓகேவா plus கிடையாது into I இப்படியும் நீங்க வந்து எழுதலாம் no problem so எப்படினா so this can be written as I raised to 4 whole raised to 17 into I அப்படின்னு நீ எழுதலாம் don't worry this is sufficient for boards but 12th boards க்கு அந்த exam timeல வந்து you will do lot of things one shot marathon session revision session எல்லாமே இருக்கும் so you don't have to worry ஓகேவா so this is one type and this is another type clear உங்களுக்கு இது வந்து you have to கொஞ்சம் practice பண்ணணும் so first ரெண்டும் நீங்க படிக்கணும் ஓகேவா so +2 வரும்போது -1 வரும் +3 வரும்போது -1 இது அப்படியே அந்த சைக்கிள் ரொட்டேட் ஆகிக்கிட்டே போகும் this cycle will rotate 4k plus 4 என்னப்பா வரும் again 1 வரும் ஓகேவா you can check I raised to 4k plus 4 that will be equal to 1 I raised to 4k plus 5 that is equal to I same thing will repeat so நீங்க first இது ரெண்டும் படிச்சீங்க அப்படினா மிச்சம் இருக்குது will be easy ஓகேவா first அது வந்து 4 ஓட இதுல வந்து yes okay study 10 first வந்து 4 ஓட பவர்ல நீங்க கொண்டு வரணும் because அதுதான் நமக்கு known that is what we know I raised to 4 is எப்பவுமே 1 ஆ தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் so நான் வந்து எப்பவுமே அத பேஸ் பண்ணி தான் மத்தது எல்லாமே நான் கண்டுபிடிக்க போவேன் ஓகேவா keep that in mind so we will do one question okay okay time ஆகிடுச்சு டே பசங்களே இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் express the following in the form of a plus ib formula you have to express so we have -I into 2I into -1/8 I raised to 3 okay va so -I into இத ரெண்டு first multiply பண்ணலாமா -I into 2I okay into -1 the whole cube into 1/8 the whole cube into I raised to 3 இப்படி எழுதலாமா yes sure yes anonymous சொல்லுங்க உங்களோட டவுட் சொல்லுங்க yes நான் வந்து I'm planning to do for NCERT question solving so அது வந்து கொஞ்சம் ஓகேவா when it comes எல்லாமே குட்டா வந்துச்சுன்னா I will start that series as well NCERT ஒவ்வொரு எக்ஸசைஸ் சால்வ் பண்ணலாம்னு இருக்கிறேன் ஓகேவா don't worry we will do that okay சரி டே அனானிமஸ் சொல்லுங்கப்பா உங்க டவுட் என்னன்னு சொல்லுங்க ஸோ இதுதான் வந்து அதோட பேசிக் திங் ஸோ 2 into I square என்னப்பா வரும் I square is -1 minus into minus is plus வரும் so here it is 2 ஓகேவா ஸோ I cube வந்து எப்பவுமே
that is minus 1 வரும். Minus 1 into 1 divided by 256 வருமா? 64 into 8. 8 into 4 is 32, 3, 48 plus 3, 48, 49, 50, 51. 512 வருமா? So 512 into I cube அப்படிங்கிறது I cube வந்து நான் இப்படி எழுதுவேன். I square into I. What is I square? Minus 1 into I. So this is nothing but minus I. Okay va? So 2 into, so this minus and this minus cancel ஆயி போயிடும். And I have I divided by 512. இதுவும் cancel ஆயி போயிருமா? 2 times, இங்க 1 வரும், 5 times, again 1, 6, 256. So this will become I divided by 256. Okay va? So இது வந்து A plus IB formula எப்படி எழுதுவீங்க? 0 plus I into 1 by 256. Clear ah? Any doubts? Yes. Rijot, என்னப்பா உங்களுக்கு டவுட்டு? குறை ரொம்ப நேரமா நோ நோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. What is it? Yes, I hope it is clear. டவுட் இருக்கா? எதுவுமே கிடையாது, சிம்பிள் கேல்குலேஷன் தான். உனக்கு I square is equal to minus 1 தெரியுமா? You are good to go. Okay, next question. டே இது உங்களுக்கு நீங்களே ஹோம்ஒர்க் பண்ணலாமே. You can do this as homework. A plus IB formula எழுத சொல்லியிருக்காங்க. So you have said cube கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. கரெக்டா? 5 minus 3I the whole cube. எப்படி நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க? What is A minus B the whole cube? A minus B the whole cube என்னப்பா? A cube minus 3 into A square B plus 3 into A into B square minus B square. Expand பண்ணுங்க. Yes, what is your doubt? You have to tell me your doubt. No, அப்படிதானே எனக்கு தெரியும். உங்களோட டவுட் சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். So you have to use this and you have to tell me in the homework. அது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? homework you have to comment. கமெண்ட் செஷன்ல கமெண்ட் போட்டீங்கன்னா சூப்பர். ஓகேவா? So we will move to the last question of this session. Last question. I raised to minus 35. Express the எது உங்களுக்கு புரியல? நான் எல்லாமே நான் ஆல்மோஸ்ட் half done. You have to tell me what you didn't get. ஓகேவா? Rijot, will you do a favor for me? Will you comment the doubt in whatever doubt you have in the comment? Comment பண்ணுங்க. Next classல I will clear it. Okay. So last question. A plus IB. I raised to minus 35. Okay. A plus IB formatல you have to express this. யார இவங்கள. ஓகேவா? So I raised to minus 35 வந்து எனக்கு எப்படி எழுதலாம்? 1 divided by I raised to 35. 1 divided by I raised to 35 அப்படின்னு எனக்கு எழுதலாம். So இப்படி ஒன்று வந்துச்சு அப்படின்னா what you have to do பசங்களா? 35 வந்து 4 ஆல you have to divide. ஓகேவா? So that is 8 times வருமா? 32. Okay. So this is 3 times. Okay, சரியா? So அப்படின்னா எனக்கு வந்து 1 divided by I raised to 4 into 8 plus 2. Okay, I raised to 4 into 8 plus 2 அப்படின்னு எனக்கு எழுதலாமா? Yes or no? Yes or no? You must slow down. டேய் இதுக்கு மேலெல்லாம் எனக்கு வந்து ஸ்லோவாக எடுக்க முடியாது. ஓகேவா? ரைட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஷார்ட். எஸ். ஸோ பசங்களா, ஸோ இது வந்து 4k plus 2 அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? I raised to 4k plus 2 அப்படிங்கிறது 1. அதுதானே நம்ம இப்போ படித்தோம். Okay, I raised to 4k plus 2. I raised to 4k plus 2 is minus 1. I raised to 4k plus 2 is
minus 1. So 1 by minus 1 you will get. So this is minus 1 varum. So I have to express this in a plus bi form. So z is equal to minus 1 plus I0. Clear? Clear? Okay va? Yes. So that's it pasangla. So இன்னைக்கு வந்து அவ்வளவுதான் for complex numbers. And channel யாரெல்லாம் subscribe பண்ணலையோ channel subscribe பண்ணிக்கோங்க. And also அந்த like button like பண்ணிடுங்க பசங்களா. So complex number is done. So more question நம்ம வந்து next chapterல இல்லாட்டி next session part 2ல we will continue. So மறக்காம அந்த session நீங்க வந்து பார்க்கணும். ஓகேவா? So that's it for today. I hope everybody had a wonderful session because I had a wonderful session. So I will see you guys on the next session. This is your Sreeshma Maam leaving and I will see you on the next session. Bye bye and take care pasangla. Bye everyone. Tata. Good night everyone. Bye.